வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீருக்கு இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வறுத்துடலாம். மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பாதி குடமிளகாய், வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா வறுத்துடலாம். அதில் மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துடலாம். கூடவே தேங்காயையும் வறுத்துடலாம். ஒரு ஜாரில் தக்காளியை நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடலாம். வறுத்த மசாலாம் ஆறுனதும் அதையும் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேம் மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணியும் போடுறதா இருந்தால் போடலாம். ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடலாம். கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.